ஸ்ட்ரெஸ் ஆகிக்கும், ஓவர் ஹீட் ஆகி ஃபிஷ் டெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அரவணா, கோல்டன் அரவணா. ஆக்சுவலாக இதில் 2 கோய் ஃபிஷ் ஆட் பண்ணியிருந்தோம். சம்மரில் வந்து ரீட்டைன் ஆகலை, இதை ரொம்ப அட்டாக் பண்ணோம். எந்த ஃபிஷ் விட்டாலும் கில் பண்ணிடும். இது ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூம் டூர் தான். ரொம்ப நாளாச்சு நம்ம ஃபிஷ் ரூம் டூர் போட்டு. நம்மகிட்ட இருக்கிற ஃபிஷ் டேங்கோட அப்டேட்ஸு, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இப்போ கரண்ட்டாக வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேங்க் பார்த்தீங்கன்னா பிரைமரி டேங்க், இந்த 6 feet மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. இதில் வந்து சில்வர் அரவணா இருக்குது, அரப்பைமா இருக்குது, அது கூட பீக்கா கீல் ஃபிஷ் வந்து 2 இருக்குது. மலபார் ஸ்னேக் ஹெட் ரீசெண்டாக ஆட் பண்ணோம். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 2 feet, வித்து 2 feet, அப்புறம் லென்த் வந்து 6 feet. இதுக்கு லிட்டெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ ஹீட்டர் எல்லாமே வச்சுருக்கோம். ஏர் ஸ்டிக் வச்சுருக்கோம், ஏர் பம்ப் வச்சு 2 ஏர் ஸ்டிக்கு, கேனிஸ்டர் போட்டிருக்கோம், வேவ் மேக்கர் போட்டிருக்கோம். ரீசெண்டாக வந்து சம்மருக்காக டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வாட்டர் டெம்பரேச்சர் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சம்மரில் வந்து ஹீட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஆஃப் பண்ணிட்டோம். இல்லைன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கும், ஓவர் ஹீட் ஆகி ஃபிஷ் டெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹீட்டரெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது நார்மலாகவே பார்த்திங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 32 to 36 வரைக்கும் போகுது. நம்ம கேனிஸ்டர் போட்டிருக்கறனால ஃபுல்லாக க்ளீன் பண்ண தேவையில்லை. நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் வெளியே எடுத்துகிட்டு டாப் அப் பண்ணோம்னா போதும். இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் சில்வர் அரவணா தான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அரபைமா அதுக்கு அடுத்து. அரபைமா பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்த க்ரீன் ஷேடு வந்திருக்கும் டெயிலில். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஷேடு வரும். இது வந்து க்ரீன் இது. அது போக பீக்கா கீழில் 1 பெருசு 1 சிறுசு. அது போக மலபார் ஸ்னேக் ஹெட்டு. இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஃபீட் பண்ணலாம், சிக்கன் லிவரு, அது போக வந்து ட்ரை ஷ்ரிம்ப்பு, அது போக ஃபிஷ்ஷஸ்ஸு, லைவ் ஃபிஷ்ஷஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பாட்டம் பெல்லட்ஸ் போட்டோம்னா இந்த பீக்கா கீல் ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும். மலபார் ஸ்னேக் ஹெட் வந்து சிக்கன் லிவரோ எடுக்கிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம லைவ் ஃபிஷ்ஷஸ் தான் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மலபார் ஸ்னேக் ஹெட்டுக்கோசரம் வீக்லி 2 வந்து நம்ம இந்த டேங்க் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் போடுற மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டேங்க் பார்த்திங்கன்னா கீழே இது வந்து 6 feet, 1.5 feet ஹைட்டு, வித்தும் 1.5 feet. இதில் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து டேங்க் க்ளீனர் ஒன்று ஆட் பண்ணோம். அது போக வந்து அரவணா இருக்குது, ஆசியன் அரவணா, கோல்டன் அரவணா. ஆக்சுவலாக இதில் 2 கோய் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணியிருந்தோம். சம்மரில் வந்து ரீட்டைன் ஆகலை, எதனாலேனே தெரில, சடனாக டெட் ஆகிடுச்சு 2 ஃபிஷ்ஷுமே. ஸோ இதில் வந்து என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆசியன் அரவணா தனியாக இருக்குது. அது கூட வந்து ஒரு டேங்க் க்ளீனர் மட்டும் இருக்குது. இதுலேயும் வந்து இப்போ ஹீட்டரெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், கேனிஸ்டர் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஏர் பம்புக்கு வந்து இந்த ஏர் இதே வந்து ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம். அது போக ரவுண்ட் ஷேப்பில் ஏர் ஸ்டோன் போட்டு வேவ் மேக்கர் போட்டு இதுக்கும் வந்து இது ஆட் பண்ணியிருக்கோம் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு. தண்ணி வந்து டாப்அப் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. தண்ணி கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா வேவ் மேக்கரில் வந்து சவுண்டு வரும், சம் நாய்ஸு. இவ்வளோ தான் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஃபீடு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிக்கன் லிவரு, லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு, ட்ரை ஷ்ரிம்ப்பு இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறோம். இவ்வளோ தான். 2 டேங்க்கு உள்ளே இருக்குது, 2மே 6 feet டேங்க்கு. இப்போ இதுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே தான் பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெளியே இருக்கிற டேங்கை பார்த்துருவோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காப்பர் ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்ஷு, அக்ரெசிவ் ஃபிஷ்னே சொல்லலாம். இந்த ஃபிஷ் வந்து வேறு எந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்காது, ரொம்ப அட்டாக் பண்ணும். எந்த ஃபிஷ்ஷை விட்டாலும் கில் பண்ணிடும். ஸோ நம்ம தனியாக வச்சுருக்கோம். பயப்படாது. ரொம்பவுமே ஹேண்ட் ஃபீடெல்லாம் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு கேனிஸ்டர் போட்டிருக்கோம்.
ஹீட்டர்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. அது போக ஏர் ஸ்டோன் போட்டிருக்கோம். இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபீட் பண்ணுறோன்னு ஜம்ப் பண்ணாலும் பண்ணிடுவோம் அப்படி. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். அதுக்கடுத்து கீழேயே பார்த்தீங்கன்னா ஜெயின் கௌரா, அது போக ஒரு ஸ்னெகல் ஃபிஷ் இருக்குது. கொஞ்சம் டேங்க் வந்து டஸ்ட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். சின்ன சைஸாக வாங்கின ஃபிஷ் ரெண்டுமே நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. சினகல் ரொம்ப அக்ரெசிவ் ஃபிஷ்னே சொல்லலாம். இதுக்கு எல்லாமே வந்து சிக்கன் லிவரு, அது போக ட்ரை ஷ்ரிம்ப்பு, பெல்லட்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா உள் ஃபிஷ்ஷு சின்னதாக வாங்கி போட்டோம், நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இப்போ பயப்படுறதும் இல்லை, ஃபீட் பண்ணோம்னா டப்புன்னு எடுத்துடுற அப்படி. லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு, சிக்கன் லிவரு, சிக்கன் கூட ஃபீட் பண்ணலாம். ட்ரை ஷ்ரிம்ப்பு எல்லாம் சாப்பிடுவோம் அப்படி. கிப்ஸா கேட் ஃபிஷ்ஷு, இது கொஞ்சம் சை டைப்பு. ஃபுட்டு நமக்கு தெரிஞ்சு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. நம்ம ஃபீட் பண்ணும்போது நமக்கு தெரியாத போது டேங்க் கிளீனர் இது ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். வாங்கின சைஸோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது, பட் நாட் ஷூர். கீழே இருக்கிற டேங்க்கு ரொம்பவுமே டஸ்ட்டு, பிளவரான டேங்க்கு. எல்லாமே இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுனால ஒரு ஃபிஷ் ரூம் டூர் அப்டேட் போட்டுருலான்ட்டு. குட்டி ஃப்ளவர்கான், ஃபீமேல் ஃப்ளவர்கான் ஒன்று உள்ள விட்டுருக்கோம். இது ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிச்சதுன்னா அது உள்ளே போயிடும். ஹைட் ஸ்பாட் கொடுத்துருக்கோம். இந்த ஃபிஷ் செட் ஆகிடுச்சு. வேறு எந்த ஃபிஷ் போட்டாலும் கண்டிப்பாக இதை அட்டாக் பண்ணும். இதுக்கு ஹீட்ரு கண்டிப்பாக போட்டிருக்கோம். தண்ணி இந்த டேங்க்கில் கொஞ்சம் ஜில்னஸ்ஸாக இருக்கிறதுனால ஹீட்ரு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்வார் ஃபிஷ். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் ஐட்டை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து மெடிசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம செப்பரேட்டாக செட்டப் பண்ணியிருக்கோம். ஏர் ஸ்டோன் போட்டு ஒரு டப்பில். இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணலான்ட்டு. இப்போ ஆட் பண்ணால் அதர் ஃபிஷஸ் வந்து கண்டிப்பாக இதை பைட் பண்ணும். இதுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஷ்ரிம்ப் போடுறோம், ட்ரை வார்ம்ஸ் போடுறோம். சம்டைம்ஸ் வந்து லைவ் ஃபிஷஸ் கூட எடுக்கும். இப்போ எதுவுமே லைவ் ஃபிஷஸ் கொடுக்குறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க்கு. 3 feet 1.25 feet வித்து, 1.5 அடி ஹைட்டு. இதில் வந்து 2 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒன்று வந்து செவரம், இன்னொன்று வந்து பக்கு ஃபிஷ்ஷு. ரெண்டும் லைட் போட்டதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது ஃபுட்டு வந்து நார்மல் தான். ட்ரை ஷ்ரிம்ப்பு, லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு, சிக்கன் லிவரு, பெல்லட்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணலாம். இந்த 2 ஃபிஷ்ஷுமே செட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷஸ் அண்ட் பெட்ஸை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.